ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்க எல்லாருக்குமே மணி ஹெய்ஸ்ட் மாதிரி பேங்க் ராபரி மூவிஸ்னா கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சாம்பி மூவியை தான் நான் இன்னைக்கு உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். அந்த மூவியோட பேரு காட்னிஸ் vs சாம்பிங்கு ஒரு பிரிட்டிஷ் மூவி தான். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோட தாத்தா ஒரு முதியோர் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்காக கொஞ்சம் பணம் பேங்க்ல இருந்து கடன் வாங்கியிருக்காரு. இந்த கடனை அடைக்கிறதுக்காண்டி வச்சிருந்த பணமும் எப்படியே திருட்டு போகுது. கூடவே அவரோட பில்டிங்கை வேற இடிச்சு தள்ள போறாங்க. இதுக்காண்டி நம்ம ஹீரோஸ் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை மட்டும் கொள்ளையடிக்கலாம்னு சொல்லி பக்கவா பிளான் போட்டு கொள்ளையடிக்காங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்க, இன்னொரு பக்கம் சாம்பி வேற பரவிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தாதுன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த பணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. இப்போ இதை எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்காரு, அந்த சாம்பி கிட்ட இருந்து தப்பிச்சாங்களா இல்லையான்னு தான் மீதி ஸ்டோரி. இதே இப்போ லண்டன்ல இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு ஆள் அந்த மண்ணெல்லாம் தோண்டிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பழைய கதவு இருக்கதை பார்க்காரு. இதனால அங்க இருக்க ஒருத்தங்க கூட சேர்ந்து அந்த கதவுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை புதையில தான் இருக்கலாம்னு சொல்லி அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்க்காங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரே எலும்பு கூட தான் இருக்கு. இப்போ தான் அவங்களுக்கு ஒன்று தெரிய வருது, இது ஒரு கல்லறை. அவங்க ரெண்டு பேரும் தொடாத பொருளெல்லாம் தொட்டு அங்க இருக்க ஒரு உயிரோட இருக்கிற எலும்பு கூட எழுப்பி விட்டுறாங்க. அது அவங்க ரெண்டு பேத்தையுமே அந்த இடத்துல கடிச்சு சாகடிக்கி. இதே இன்னொரு பக்கம் ரெண்டு பேர்த்த காமிக்காங்க. ஒருத்தன் பேரு ஆண்டி, பக்கத்துல தொப்பி போட்டுக்கும் பேரு டெரி. இவங்க ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிங்க. ஆண்டி டெரிக்கு தெரியாம பாதி ரேட்டுக்கு ஒரு வேனை ஒன்று வாங்கியிருக்காங்க. அந்த வேனை வச்சுதான் அவங்க ரெண்டு பேருமே பேங்க்ல போய் கொள்ளையடிக்க போறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து சாப்பிட போகும்போது வழியில மிக்கின்னு ஒருத்தனை பார்க்காங்க. இவன் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவன். சுருக்கமா சொல்ல போனா ஒரு சைக்கோ மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால இருக்க ஒருத்தன் மற்றவங்களுக்கு எல்லாம் மாசம் கடைசி ஆகிட்டு என்னால சம்பளம் கொடுக்கணும், அதனால பேங்க்ல ஒருத்தங்க கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த லேடி பணம் தரணும்னா அவங்க வேலை செஞ்சதுக்கான ஏதோ ஒரு ஃபைலை கொண்டுட்டு வர சொல்றாங்க. இந்த ஆளும் போனை கட் பண்ணிட்டு மற்ற ரெண்டு பேத்தையும் தேடி அவங்க போன இடத்துக்கே வராரு. அப்படியே இன்னொரு பக்கம் ஆண்ட் டெரியோட அத்தா நடத்திக்கிட்டு இருக்க அந்த முதியோர் இல்லத்துல காமிக்காங்க. பின்னாடியே ஆண்ட் டெரியும் வந்துடுறாங்க. அதுவும் அங்க இருக்க எல்லா வயசானவங்களுக்கும் சாப்பாடு கொண்டுட்டு வந்திருக்காங்க. அப்படி அங்க இருந்து போகும்போது அவரோட தாத்தா மிலிட்டரியில வேலை பார்த்துருப்பாரு போல, அதனால சாப்பாடு எவ்வளவு முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே அந்த பக்கம் அவங்களோட பாட்டியும் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க தாத்தாவுக்கு இவங்க பண்ண போற அந்த ராபரியை பத்தி ஒண்ணுமே தெரியாது. இது எல்லாத்தையும் அவங்க அங்க இருக்க அந்த வயசானவங்களுக்காகவும் அவங்களோட தாத்தாவுக்காகவும் தான் பண்ண போறாங்க. அந்த சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பி வெளில போகும்போது பக்கத்திலேயே ஒருத்தன் இன்னும் 2 வாரத்துல இந்த பில்டிங்கை இடிச்சு தரமட்டமாக்கலாம்னு சொல்லி யாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதை ரெண்டு பேரும் கோவப்பட்டு இதுக்காகவே அந்த பேங்கை கொள்ளையடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாக்குள்ள யாரும் போகக்கூடாதுன்னு அந்த இடத்தையே சீல் பண்ணி வைக்காங்க. இன்னொரு பக்கம் ஆண்ட்ரூவும் தெரியும் அவங்க புதுசா வாங்கினா அந்த வேனை எடுத்துட்டு போறாங்க. அதுவும் இப்போ அவங்க செய்ய போற அந்த வேலைக்காண்டி தேவையான ஆட்களையும் கூட சேர்த்துக்கிட்டாங்க. இந்த ஆளோட பேரு டேவ். பேங்கை கொள்ளையடிக்கிறதுல இவன் தான் மாஸ்டர் மைண்ட். இவன் தான் எல்லா பிளானுமே போட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ டேவ் கூட எல்லாருமே சேர்ந்து நோத்தியை பார்க்க வந்திருக்காங்க. இவளோட பேர் தான் கேட்டி. இவ எந்த பூட்டா இருந்தாலும் ஈஸியா திறந்துருவா. சுருக்கமா சொல்ல போனா இவளோட வேலையே திருடுறது தான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேத்தையும் கூட்டிட்டு வேற இடத்துக்கு வராங்க. என்னதான் இவங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுதம் தேவை. அதனால ஆரம்பத்துல பார்த்து அந்த மிக்கியை பார்க்க வராங்க. இவனை தவிர இந்த இடத்துல அவன் வச்சிருக்க மாதிரி கன் யாருக்கிட்டையுமே கிடையாது. அதனால அவன் என்னதான் சைக்கோவா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அந்த வேன்ல அவனையும் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த வேன்குள்ள வந்ததும் தேவையில்லாம அந்த பக்கத்துல இருக்க கூட சண்டை போட ஆரம்பிக்கும். அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கவங்க விலக்கி விட்டுட்டு அவங்க எல்லாருமே இப்போ அறிமுகம் ஆகிடுதாங்க. இப்போ மிக்கி அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஆளுக்கு ஒரு கண்ணை கொடுக்கான். அப்படியே அங்க இருந்து பேங்குக்கு கிளம்பி போறாங்க. இன்னொரு பக்கம் எந்த கவலையும் இல்லாம அந்த மத்த வயசானவங்க கூட சேர்ந்து அவங்க தாத்தா ஜாலியா இருக்காரு. அப்படியே வெளில ஒரு வயசானவர் டெலஸ்கோப் வழியா பக்கத்துல இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவை பார்க்கும்போது அங்க இருக்க சில பேர் அந்த சாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல. அவங்க இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்காங்க. எதையுமே அந்த வயசானவர் பெருசா கண்டுக்கல. அப்படியே இன்னொரு பக்கம் அந்த வேன்ல அவங்க 5 பேருமே பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த பேங்க்குள்ள போனதும் பணத்தெல்லாம் திருடிட்டு அங்க இருந்து வரணும். முக்கியமா மிக்கி கிட்ட யாரையுமே ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லாங்க. அதுக்கப்புறமா அவங்க முகத்தை மறைச்சுக்கிட்டாண்டி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க மாதிரியே வேஷம் போட்டுட்டு அங்க இருந்து பேங்க்கு வராங்க. அங்க இருந்து உள்ள வந்தோடனே அந்த பேங்க்ல இருந்த அந்த லேடி நீங்க பணத்துக்காக தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போறா. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்களும் பின்னாடியே அவங்க ரூமுக்கு போறாங்க. அங்க வந்ததும் அந்த லேடி அவங்க கிட்ட அந்த ஃபைலை கேட்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த லேடி தான் ஆரம்பத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஆள் கிட்ட ஃபைல் கேட்டிருப்போம். அந்த ஆள் தான் இவங்களை அனுப்பி விட்ட மாதிரி இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கே சந்தேகம் ஆயிருது. இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆளுங்க மாதிரி தெரியல. அதனால அவங்க வச்சிருந்த அந்த எமர்ஜென்சி பட்டன் அமுக்குதாங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்த மிக்கி கோத்தோட உச்சத்துக்கே பேர் தான். உடனே கண் எடுத்து அவங்கள மிரட்டி அவங்களை கூட்டிக்கிட்டே அந்த பணம்லாம் இருக்கிற இடத்துக்கு கொண்டுட்டு போறாங்க. அங்க போனதும் லாக்கர் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்காங்க. அதுல அவங்களுக்கு தேவையான அந்த பணத்தை மட்டும் எடுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துல $2.5 மில்லியன் இருக்கு. அவங்களும் வாய்க்கு வந்ததை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு $2.5 மில்லியனையும் ஃபைல எடுத்துட்டு போட்டு வெளில கொண்டு போறாங்க. ஆனா போன இடத்துல இந்த லேடி அந்த எமர்ஜென்சி பட்டன் அமுக்கினால அந்த பேங்கை போலீஸ் சுத்தி வளைச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்கு ஹார்ட் பீட்டே நின்றது. பின்னாடி இருந்து வந்த மிக்கி அவன் வச்சிருந்த கண்ணை வச்சு இந்த போலீஸ்காரங்களை கண்டமானிக்கு சுட்டுட்டு அங்க இருந்து மறுபடியும் உள்ள வந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட பிளான் எல்லாமே சொதப்ப ஆரம்பிக்கி அவங்க எல்லாரும் மாட்ட போறவங்கள பயத்துல சுத்தி இருக்க எல்லாருமே மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு பக்கம் அவங்க தாத்தாவை காமிச்சா அவங்க இருந்த இடத்த தேடி நிறைய சாம்பிஸ் படையெடுத்து வர ஆரம்பிக்கி அதுங்க கிட்ட இருந்து சண்டை போட்டு தப்பிச்சு சில பேர் மட்டும் அங்க இருந்து தப்பிக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அவங்க எல்லாரும் அந்த பேங்க்ல இருந்து தப்பிக்காண்டி அங்க இருந்து 2 பேரை பணைய கைதியா கூட்டிட்டு போறாங்க. அப்படியே அங்க இருந்து வெளில வந்து பார்த்தா அவங்க
அவங்கள தடுக்க இருந்த அந்த போலீஸையும் காணும், ஒருத்தரையுமே காணும். புயல் வந்து ஓஞ்சி போன மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களோட நல்ல நேரம் அவங்க எல்லாருமே ஜாம்பி வைரஸால பாதிக்கப்பட்டுட்டாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அங்கிருந்து எல்லாருமே வேனுக்கு போறாங்க. அப்படி போகும்போது பக்கத்துலயே ஒருத்தங்க அந்த ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டு ஹெல்ப் கேட்காங்க. அவங்களும் அவங்களை காப்பாத்தி அங்கிருந்து அந்த வேன்ல கூட்டிட்டு போறாங்க. ஆனா போன கொஞ்ச நேரத்துல அவங்களும் ஜாம்பியா மாறி பக்கத்துல கூட்டிட்டு வந்த 2 பேத்தையுமே கடிக்க பார்க்காங்க. இதை பார்த்தோன்னே மிக்கி அந்த லேடியை கண்ணை வச்சு ஷூட் பண்ணி அங்கிருந்து கீழே தள்ளி விடுவான். கூடவே மிக்கி எதுக்கும் யூஸ் ஆகணும் ஸ்மோக் பாமே கொண்டு வந்திருக்கான். அது கீழே வந்தோன்னா அந்த வேன்லயே வெடிக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் அவங்களோட தாத்தாவை பார்த்தா அங்கிருந்து தப்பிச்ச 4 பேர் கூட சேர்ந்து அங்கிருந்து பின்னாடி வழியா வெளில போக பார்க்காரு. ஆனா அந்த இடத்துலயும் சாம்பிஸ் வந்துருந்ததுனால திரும்ப உள்ளே வந்துருந்தாரு. இப்போ உள்ள கடிப்பட்டவங்களும் சாம்பிஸா மாறிட்டதுனால அவங்க கிச்சனுக்குள்ளேயே எல்லா கதையும் அடைச்சிக்கிட்டு உள்ள பாதுகாப்பா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வேன்ல ஆண்ட்ரூவும் தெரியும் அவங்களோட இடத்துக்கே வந்துருந்தாங்க. அந்த இடத்தோட என்ட்ரன்ஸை சங்கிலி வச்சு கட்டிட்டு அங்கிருந்து வரும்போது அங்க ஒரு சாம்பி வந்துருது. இதை பார்த்ததும் மிக்கி அவன் வச்சிருந்த அந்த கண்ணை வச்சு ஷூட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனா திடீர்னு அந்த சாம்பி அவனோட கையை கடிச்சிருது. இப்போ அவனை காப்பாற்றக்காண்டி பக்கத்துல இருந்த கேட்டி அவனோட கண்ணை வாங்கி அந்த சாம்பியை சாகடிக்க. ஆனா மிக்கி கையில அந்த சாம்பியோட பல்ஸ் எடுத்து அப்படியே மாட்டிக்கிடுது. அதுக்கப்புறமா எல்லாருமே அங்க வந்து அந்த பணைய கைதியை 2 பேத்தையுமே கூட்டிட்டு அந்த குடனுக்குள்ள வந்துருந்தாங்க. இன்னொரு விஷயம் மிக்கி அந்த சாம்பி கடிச்சதுனால எப்போ வேணாலும் மிக்கியும் சாம்பியா மாறலாம்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் மிக்கி மேல இருக்க பயத்தினால அப்படியே கண்டுக்கிடாம விட்டுருவாங்க. கூடவே அவங்களுக்கு இப்போ இங்க என்ன நடக்குன்னே புரியல. இப்போ அந்த பணைய கைதியில இருந்த ஒருத்தி இங்க நடக்குது எல்லா விஷயங்களும் நியூஸ்ல வந்திருக்கும். அதனால ரேடியோவை செக் பண்ண சொல்லுதா. ஆனா ரேடியோ கார்ல இருக்கிறதுனால அங்கிருந்து கேட்டியும் தெரியும் அங்கிருந்து காருக்கு போறாங்க. அதே நேரம் அந்த கேட்டுக்கு வெளியே ஏகப்பட்ட சாம்பிஸ் இவங்க இருக்க இடத்துக்கு வர ஆரம்பிக்கி. இவங்களும் அந்த ரேடியோல செக் பண்ணி பார்த்ததுல சாம்பி ஒரு லண்டன்ல வேகமா பரவிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள பார்த்தா அந்த பணைய கதியை பிடிச்சிட்டு வந்த 2 பேத்துல ஒருத்தன் வம்பு பண்ண ஆரம்பிக்கான். எல்லாருமே கண்டிப்பா போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுப்பேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் மிக்கி அவன கோவத்துல மூக்கிலே அடிக்கான். அதே நேரம் அந்த பக்கம் இருந்து வெளில போன 2 பேருமே வந்துருந்தாங்க. அவங்க அந்த சாம்பியை பத்தி அந்த வைரஸை பத்தி சொன்னோடனே அவங்களுக்கு 2 பேருக்குமே அவங்களோட தாத்தா ஞாபகம் வருது. அப்படியே இப்போ அவங்களோட தாத்தாவை பார்த்தா அந்த கிச்சனுக்குள்ளேயே வெளில போக முடியாம அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மற்ற 3 பேரையும் காமிக்காங்க. அவங்க அந்த சிட்டில என்ன நடக்குன்னு வந்து பார்க்காங்க. ஆனா அந்த சிட்டியே இப்போ தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கிருந்து கீழே வந்துருந்தாங்க. இந்த பக்கம் மிக்கி அவன் கையில இருந்த அந்த பல் செட்டை கழட்டிருந்தான். கூடவே அந்த பக்கத்துல இருந்த பணைய கைதியில ஒருத்தி இதை யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவங்கள விட சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மத்தவங்க ஒத்துக்கிட்டாலும் மிக்கி ஒத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா $2.5 மில்லியன் அசால்ட்டா கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்காங்க. எப்படியும் அவங்க நம்மளை போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. மத்தவங்களும் அந்த லேடி கிட்ட நாங்க ஏன் கடத்தணும் இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்ல ஆரம்பிக்காங்க. அவங்களோட தாத்தா முதியோர் எல்லாம் வச்சிருக்க பத்தியும் அதுக்காண்டி வாங்கின கடனை பத்தியும் ஏன் அவங்க பணம் தொலைஞ்சு போனதை பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதும் மிக்கி ரொம்பவே கோவப்படுதான். ஏன்னா அவளையே கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி எல்லாம் சொன்னாவா இதை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிடுவான்னு சொல்லி பக்கத்துல இருந்த டெரி வச்சிருந்த அந்த கார் சாவியை வாங்கிட்டு போறான். ஏன்னா இவங்க யார் மேலேயுமே அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த பணத்தையும் யாரும் கொண்டு போக கூடாது. இவங்க 2 பேரையும் என் கஸ்டடியிலலாம் இருக்கும்னு சொல்லி அவங்க 2 பேருமே மிரட்டி கூட்டிட்டு போறான். இப்போ மிக்கி முழுசா பைத்தியமாயிட்டதுனால அவங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி வாங்க போறோம்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே மிக்கியை பார்த்தா மிக்கி 2 பேத்தையும் கூட்டிட்டு போகும்போது அந்த பக்கம் யாரோ இருக்க மாதிரி இருக்கு. மிக்கி போய் பார்க்கும்போது அங்க ஒரு ஜாம்பியை மிக்கியை கடிக்க பாக்கு. உடனே மிக்கி கோவத்துல அந்த ஜாம்பியோட கழுத்தை உடைச்சு அங்கேயே சாகடிக்க. அப்படியே அங்க இருந்து எல்லாரும் போறாங்க. அப்படியே இப்போ மத்த எல்லாருமே அங்க இருந்து தப்பிக்கையை கண்டி ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா ஆரம்பத்துல பார்த்த அந்த வயசான ஆளு சத்தமே போடாம அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. இவரும் அந்த ஆள் அங்க இருந்து வர சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பயனும் இல்ல. ஏன்னா அந்த ஆளுக்கு வயசாயிட்டதுனால காது கேட்க மாட்டேங்குது. அவர் காட்டு கத்துனதுல எப்படியோ முழுப்பு தட்டிடுது. இவருக்கு தான் காது கேட்காத என்ன சொல்றத புரியலன்னு சொல்லி அவரும் அங்கிருந்து நடந்து வராரு. எப்படியோ அரைகுறையா கேட்டதை வச்சு பின்னாடி திரும்பி பார்க்காரு. அந்த பக்கம் ஒரு வயசான சாம்பி இருக்கு. இதை பார்த்த உடனே அங்கிருந்து ஓட பார்க்காரு. ஆனா அவர் ஓடுறதும் நடக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்ததும் கண்டிப்பா அவரால் தப்பிக்கவே முடியாதுன்னு நினைச்ச டெரியோட தாத்தா பக்கத்துல இருந்தவரோட வீல் சேரை வாங்கிட்டு அவரை கூட்டிட்டு வர போறாரு. மத்தவங்க கையில கடிச்சதை எடுத்துட்டு அந்த சாம்பி கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவரும் அங்க இருக்க சாம்பி சுப்புறம் அடிச்சு போட்டுட்டு அந்த ஆளை அங்க இருந்து காப்பாத்திருந்தாரு. இன்னொரு பக்கம் மிக்கி அவங்க 2 பேத்தையுமே மிரட்டி கூட்டி வந்து ஒரு ஓரமா கெட்டி போட்டுட்டு அவனும் அந்த சாம்பி கடிச்ச வழிதாங்கம்மா அந்த சோபால போய் படுத்துக்கிட்டான். இன்னொரு பக்கம் ஆண்டி அவங்க எல்லாருமே அங்க இருந்து தப்பிச்சு போவதுக்காண்டி அந்த பணத்தை எல்லாத்தையுமே அந்த காரோட டிக்கில வச்சுக்கிட்டு இருக்கான். அதை வச்சுட்டு அங்க இருந்து போகும்போது எங்கேயோ இருந்து வந்த சாம்பி அவனை கடிக்க பாக்கு. இப்போ சுத்தி இருக்க எல்லாருமே சேர்ந்து அந்த சாம்பி அங்கேயே சாகடிக்காங்க. இது பத்தாதுன்னு இன்னொரு சாம்பி உள்ள வந்து நிக்கி அதையும் அங்கேயே சாகடிச்சுட்டு அப்படியே மிக்கி இருக்க இடத்துல பார்த்தா அவங்க 2 பேரும் மிக்கி கட்டின கைத்தை அவுத்துட்டு போக பார்க்காங்க. ஆனா அவங்களால முடியல. அதே நேரம் அந்த பக்கம் மிக்கி சாம்பியா மாறிட்டான். மிக்கி இப்போ மத்தவங்க கடிக்க வரான். இப்போ பயத்துல அலர்றாங்க. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து மத்த எல்லாரும் இந்த சத்தத்தை கேட்டுங்க வராங்க. அங்க வந்து அவங்களை காப்பாத்துறதுக்காண்டி ஷூட் பண்ணா. மிக்கியோட தலையில ஏற்கனவே ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு இரும்பு சீட்டை வச்சு. அதனால துப்பாக்கி வச்சு சுட்டாலும் அவனுக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது. இதை பார்த்ததும் தெரியும். அவன் பைக்ல இருந்து ஒரு பாம் எடுத்து அவன் வாயில வச்சுட்டு எல்லாருமே அங்க இருந்து ஓடி வந்துருந்தாங்க. மிக்கியும் அந்த இடத்துல வெடிச்சு சதறதான். அதே நேரம் அவங்க கடத்திட்டு வந்த ஒருத்தன் மிக்கியோட கண்ணை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களை எல்லாத்தையுமே மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பின்னாடியே அந்த பாம் வெடிச்சதெல்லாம் அந்த பக்கம் இருந்த சாம்பிஸ் எல்லாமே அங்க இருந்து வர ஆரம்பிச்சு. ஆண்டி அவனை காப்பாத்துறதுக்காண்டி திரும்பி பார்க்க சொல்றான். ஆனா அது எதுவுமே அவன் கேட்க மாட்டான். அந்த பக்கம் இருந்து வந்த சாம்பிஸும் அவனை கடிக்குது. கடிச்ச வேகத்துல அந்த கண்ணை அழுத்திடுதான். அதை டேவ் மேல பட்டுது. அந்த ஆளை காப்பாத்தாம மத்த எல்லாருமே டேவை பார்க்க வந்துருந்தாங்க. டேவ் கொஞ்ச நேரத்திலேயே அங்கேயே இறந்து போறான். இப்போ அவங்க எல்லாருமே பிளான் போடுறாங்க. டெரிக்கு அந்த கடத்திட்டு அந்த பொண்ணு மேல
ஒரு கண்ணு போல. அவங்ககிட்ட இருந்த கண்ணை அவகிட்ட கொடுத்துட்டு அவளையும் அங்கிருந்து போக விட போறாங்க. அப்படியே வெளில அந்த கதவை உடைச்சிட்டு எல்லா சாம்பிஸும் உள்ள வர ஆரம்பிக்கு. இவங்களும் அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. இப்போ அவங்க கையில கிடைச்சதை எடுத்துக்கிட்டு அந்த சாம்பிஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு வேகமா காருக்குள்ள ஏறும்போது தான் தெரியுது இந்த காரோட சாவி மிக்கி கிட்ட இருக்கு. அதனால அந்த சாவியை எடுத்துட்டு வரதுக்காண்டி ஆண்டி அங்க இருந்து ஓடி போறான். அதுக்கப்புறமா மிக்கியோட பாடியில இருந்த அந்த கார் சாவியை எடுத்துட்டு போகும்போது பக்கத்துலயே இன்னொரு சாம்பியை ஆண்டியை கடிக்க வருது. ஆண்டியும் அவன் வச்சிருக்க கன் எடுத்து ஷூட் பண்ண பார்க்கான். அவனுக்கு அந்த கண்ணுக்கு ராசி இல்லைன்னு நினைக்கான். அந்த கன்னு வேலை செய்ய மாட்டேங்குது. அதே நேரம் ஆண்டியை தேடி பின்னாடி டெரியும் வந்துடுறான். டெரி அந்த சாம்பியை அவன் வச்சிருக்க கண்ணை அடிச்சு சாகடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் அங்கிருந்து ஓடி போய் காருக்குள்ள ஏறி அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படி அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது அந்த பணைய கைதியை வச்சிருக்க அந்த லேடி போற வழியில அவங்களோட சிஸ்டர் வீட்டை பார்க்கணும்னு சொன்னதுனால எல்லாருமே அங்க இருந்து அவங்களோட வீட்டுக்கு வராங்க. அங்க போய் அவங்களோட சிஸ்டர் ரூம்ல போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை. அதனால ரொம்பவே வருத்தமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. காருக்கு வந்ததும் டெரி அவங்க தாத்தா இருக்க இடத்துலயும் எல்லா சாம்பிஸும் வந்திருக்கும். அதனால இப்படியே அவங்களால போக முடியாது. அவங்க தாத்தாவையும் மற்றவங்களையும் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர்றதுக்காண்டி ஆயுதங்கள்லாம் தேவை. அதனால போற வழியில மிக்கியோட இடம் இருக்கு, அங்க வராங்க. அங்க வந்து அவன் தங்கி இருக்க இடத்துல பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஊர்லயே அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த மாதிரி பொருட்கள்லாம் இருக்கும் போல. ஏகப்பட்ட கன்ஸு துப்பாக்கிலாம் இருக்கு. அங்க இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டு வரும்போது தான் ஞாபகம் வருது அவங்க தாத்தாவோட ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எப்படி அவங்களுக்கு இந்த கார் பத்த போறது இல்ல. அதனால எப்படி போக போறோம்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது எரிக்கு ஒரு ஐடியா வருது. அதனால பக்கத்துல இருக்க கேட்டியை கூட்டிட்டு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய பஸ்ஸே அடிச்சிருந்தாங்க. அப்படியே அவங்க தாத்தா இருக்க இடத்துக்கு வந்தா அந்த பக்கம் ஏகப்பட்ட சாம்பிஸ் இருக்கு. இவங்களும் அவங்களோட தாத்தா பத்திரமா தான் இருப்பாங்கன்னு நம்பிக்கையில அங்க இருந்து இந்த பஸ்ஸோட சாவியை புதுசா வந்தவர்கிட்ட கொடுத்துட்டு மத்த எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இவளும் மத்த சாம்பியை திசை திருப்பதுக்காண்டி ஆரன் அடிச்சுட்டு அங்க இருந்து பஸ்ல தப்பிச்சு போறா. எல்லா சாம்பிஸும் பின்னாடியே போகுது. இவங்க எல்லாரும் அங்க இருந்து அந்த பில்டிங்கோட மேல வராங்க. அங்கேயும் சில சாம்பி சுத்திக்கிட்டு இருக்கு. அதையும் சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து அந்த பில்டிங் உள்ள வராதுக்காண்டி அந்த கிச்சனுக்கு மேல ஒரு இடம் இருக்கு. அதை ஓபன் பண்ணி உள்ள வந்தா அவங்க தாத்தா சாம்பிஸ் நினைச்சு கத்தியோட வந்து நிக்காது. எல்லாருமே அந்த கேப் வழியே தப்பிச்சு போலாம்னு நினைக்கும் போது அவங்க எல்லாருமே வயசானவங்களா இருக்கிறதுனால அவங்களால அங்க இருந்து மேல ஏறி வர முடியாது. அதனால இவங்க எல்லாருமே அவங்கள அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர உள்ள போறாங்க. உள்ள வந்தது அவங்க எப்படியும் தப்பிக்கைக்கு ஆயுதம் தேவை. அதனால ஆண்டி அவங்க கொண்டு வந்த கன்ஸ் எல்லாம் எல்லாருக்கிட்டையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்துல தெரிய அவன் பங்குக்கு எல்லாரும் தயாரா இருக்கும்போது ஒரு 3 பாம்பை எடுத்து அதுங்க இருக்க இடத்துல போட்டுட்டு அங்க இருந்து ஓடி வந்துருந்தாங்க. அந்த பாம் அங்க வெடிச்சு சதறுது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு வெளில வந்து ஆளுக்கு ஒரு பக்கமா எல்லா சாம்பியும் சுட்டு தள்ளுதாங்க. அப்படியே அங்க இருந்து வெளில வந்தா வெளில ஏகப்பட்ட சாம்பிஸ் இருக்கு. அதே நேரம் அந்த பக்கம் இருந்து பஸ் வந்துருது. அவங்க எல்லாருமே அந்த சாம்பிஸ் சுட்டு தள்ளிட்டு அங்க இருந்து பஸ்ல தப்பிச்சு போறாங்க. இப்ப அங்க இருந்து போகவும் அவங்களோட தாத்தா அந்த பஸ்ல வந்த பொண்ணு யாருன்னு கேட்கும். அவளும் பேங்க்ல கொள்ளையடிக்கும் போது பாத்துக்கிட்டோன்னு சொல்ல இதை கேட்டதை அவங்க தாத்தா என்ன விஷயம்னு சொல்லி துருவி கேட்டதுல அந்த பேங்கை கொள்ளையடிச்சது தெரிய வருது. அதனால ஆண்டியும் டெரியும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்களோட அப்பா அம்மா இறந்து போனதுனால அவங்க தாத்தா தான் வளர்த்துக்கிட்டு வராரு. இதெல்லாம் தெரிஞ்சதும் அவர் ரொம்ப கோவப்படுவாரு. அப்படியே இப்போ பணம் எவ்வளோன்னு கேட்டு பணத்தை பார்க்காரு. பணத்தோட மதிப்பு 2.5 மில்லியன் தெரிஞ்சதும் மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா விட்டுருந்தாரு. அப்படியே அவங்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அதுவும் இப்போ அவங்க போற இடம் துறைமுகம். அவங்க அங்க இருக்க கப்பல் வழியும் அங்க இருந்தே தப்பிச்சு போயிடலான்னு முடிவு எடுக்காங்க. அப்படி போற வழியில அந்த பஸ்ஸும் தன்னாலையும் நின்றுது. இதனால அங்க இருந்து துறைமுகத்துக்கு நடந்தே போலான்னு சொல்லி வழியில வர சாம்பி எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு அங்க இருந்து போறாங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அங்க இருந்து துறைமுகத்துக்கு வந்ததும் அங்க இருக்க ஒரு போட்ல ஏறிட்டு அவங்களோட பாட்டி அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணி அங்க இருந்து போகும்போது அந்த போட்டை பக்கத்திலேயே சங்கிலியால கெட்டி வச்சிருக்காங்க. இப்போ அந்த சங்கிலியை யாராட்ட அவுத்து விடணும். அதனால அவங்களோட தாத்தா அங்க இருந்து போறாரு. போகும்போது அந்த இடத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை அவுத்து விட்டுறாரு. அதே நேரம் அவரை சுத்தி ஏகப்பட்ட சாம்பிஸ் வந்துருது. இதை பார்த்தோன்னே அவரை காப்பாற்ற 3 பேர் இறங்கி வராங்க. ஆனா அந்த பக்கம் அவரோட தாத்தா அவர் வச்சிருந்த கண்ணை வச்சு அங்க வர சாம்பி எல்லாத்தையுமே சுட்டு தள்ளிட்டு இப்போ அவங்க 4 பேருமே சேர்ந்து அங்க இருக்க எல்லா சாம்பிஸுமே கொண்டுட்டு அங்க இருந்து படகுல தப்பிச்சு போறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது அவங்களோட தாத்தா அவங்களோட முக்கியமான குறிக்கோளை இங்க இருக்க எல்லா சாம்பியத்தையும் சாகடிச்சு எப்பவும் போல பழைய நிலைமையை உருவாக்கணும். அதுக்காக அவங்க சாகத வரைக்கும் பாடுபடுவாங்கன்னு சொல்லி அவரோட தாத்தா அங்க இருக்க சாம்பி எல்லாத்தையுமே சுட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த படமும் முடியுது. இந்த மாதிரி மூவிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.